முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாண பணிகள் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. நந்திக்கடல் களப்புக்கு அருகிலுள்ள வட்டுவாகல் பாலத்தின் ஊடாக நாளாந்தம் 3000க்கும் அதிகமான வாகனங்கள் பயணிப்பதோடு பாலம் நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமையினால் பொதுமக்கள் பாரிய சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். வட்டுவாகல் பாலத்தை வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் 2 வழி புதிய பாலமாக அபிவிருத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தை புனரமைப்பதற்கு கடந்த வரவு செலவு திட்டத்தில் 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. තමන්ගේ බලය පවත්වාගෙන යාම සඳහා විවිධ ජන කණ්ඩායම් අතර ආගම தமது அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக பல்வேறு குழுக்கள் சமயத்தையும் மொழியையும் கலாசாரத்தையும் இலக்காக கொண்டு முரண்பாடுகளை தோற்றுவிக்கின்றன. கோவிலையும் பள்ளிவாசல்களையும் தேவாலயங்களையும் விகாரிகளையும் இலக்காக கொண்டு முரண்பாடுகளை தோற்றுவிக்கின்றன. அதனையே தமது அரசியல் இருப்பாக மாற்றிக் கொள்கின்றனர். திகன, பேருவள, மாவனெல்ல உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட மோதல்கள் உங்களுக்கு நினைவில் இருக்கும். கடந்த வருடத்தில் அவ்வாறான எந்தவொரு மோதலும் ஏற்படவில்லை என்பதை பொறுப்புடன் கூறுகிறேன். அவ்வாறான மோதல்கள் ஏற்படுவதற்கும் நாம் இடமளிக்கவில்லை. அரசாங்கத்தை கொண்டு நடத்துவதற்கு அவர்களுக்கு அவ்வாறான மோதல்கள் தேவைப்பட்டன. கடந்த காலங்களில் ஏற்பட்ட மோதல்களுக்கு பின்னால் அரசாங்கத்தின் சக்திகளும் இருந்ததை அறிவோம். சிங்கள இனவாத குழுக்களுக்கும் முஸ்லிம் இனவாத குழுக்களுக்கும் அரசாங்கத்தின் கணக்கிலிருந்து சம்பளம் செலுத்தப்பட்டுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இனவாதத்தையும் முரண்பாடுகளையும் எமது அரசாங்கம் முழுமையாக நிராகரிக்கிறது. அமைதியை ஏற்படுத்துவதே எமது அரசாங்கத்தின் முதன்மை நோக்கமாகும். அதுவே இந்த வருடம் நாம் அடைந்த பாரிய வெற்றி என்பதை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தினூடாக பாலங்களையும் வீதிகளையும் அமைக்க முடியாது. வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தினூடாக விவசாயத்திற்கு பங்களிப்பு செய்ய முடியாது. வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தினூடாக நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்க முடியாது. நாட்டில் தற்போது பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தியுள்ளோம். அது மிகவும் முக்கியமான நடவடிக்கை. பொருளாதாரம் மேலும் வலுவடைய வேண்டுமாயின் அரசாங்கத்தின் திட்டங்களினூடாக கிராமங்களுக்கு நிதி கிடைக்க வேண்டும். அவ்வாறில்லாமல் கிராமங்களுக்கு அபிவிருத்தி கிடைக்காது. அதுவே எமது பிரதான திட்டமாக அமைந்துள்ளது. இந்த வருடத்தில் மாத்திரம் 1250 கோடியை வடமாகாணத்திற்கு ஒதுக்கியுள்ளோம். அந்த நிதி முழுமையாக கிராமங்களை வந்தடையும். முத்தையன் கட்டு வாவியை அடிப்படையாக கொண்ட நீர்ப்பாசன திட்டத்தை அபிவிருத்தி செய்ய உள்ளோம். அதேபோன்று மாஞ்சோலை வைத்தியசாலையை அபிவிருத்தி செய்ய திட்டமிட்டுள்ளோம். அதற்கு தேவையான வைத்தியர்களையும் கட்டடங்களையும் பெற்றுக் கொடுக்க தீர்மானித்துள்ளோம். கொக்கிழாய் பாலத்தை ஆய்வு செய்து வருகிறோம். அந்த இடத்தில் பாலம் ஒன்றை அமைக்க முடியுமாயின் அடுத்த வருடத்திலேயே அதற்கான நிதியை ஒதுக்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். இது மாவட்டத்தில் உள்ள வறுமையை ஒழிக்க வேண்டும். அதுவே அரசாங்கத்தின் பிரதான நோக்கம். பாலத்துக்கான அடிக்கல் நாட்டும் தினத்தையும் நிறைவு செய்யும் தினத்தையும் குறிப்பிட்டுள்ளோம். 2027ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி ஏதேனும் ஒரு திட்டத்தை நிறைவு செய்யும் தினத்துக்குள் அந்த திட்டத்தை நிறைவு செய்யும் வகையில் அரச கட்டமைப்பை வழிநடத்துவதே எமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பு. ஒதுக்கப்பட்டுள்ள நிதிக்கு மேலதிகமாக நிதி ஒதுக்கப்படும் நிலைமை தற்போது சாதாரண ஒன்றாக மாறியுள்ளது. எமது அரசாங்கம் அதனை மாற்றியமைக்கும். වින්කරලද මුදලට වඩා වැඩි මුදලක් ඒක සාමාන්‍ය එකක් වෙලා තියෙනවා. අපේ ආණ්ඩුවක වෙනස් කරනවා. මේ පාලම සඳහා යොදාගෙන තිබෙන්නේ ලංකාවේ ජනතාවගේ බදු සල්ලි. நாட்டு மக்களின் வரிப்பணமே இந்த பாலத்தின் நிர்மாண பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. 109 கோடி ரூபாவை ஒதுக்கி 2 வருடங்களில் இந்த பாலத்தின் அபிவிருத்தி பணிகளை நிறைவு செய்வதற்கு திட்டமிட்டிருந்தோம். எனினும் நீங்கள் ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் ஒன்றை அமைத்திருக்கிறீர்கள். அதற்கமையவே நமது நாட்டு அரசு அதிகாரிகளும் கடமையாற்றுகின்றனர். பாலத்தை நிர்மாணிப்பதற்காக ஒப்பந்த நிறுவனம் 140 கோடியை மாத்திரமே கோரியுள்ளது. எனவே 180 கோடி ரூபாய் செல்லும் என அனுமானிக்கப்பட்ட திட்டத்தையே 140 கோடி ரூபாயில் நிர்மாணிக்க உள்ளோம். எஞ்சிய 40 கோடியை நாம் கொழும்புக்கு எடுத்து செல்ல போவதில்லை. கூடிய விரைவில் வன்னி மாவட்டத்தின் 3 மாவட்டங்கள் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர்களை சந்தித்து அவர்களுக்கு அந்த நிதியை பகிர்ந்தளிக்க எதிர்பார்க்கிறோம். எனவே அரசாங்கம் என்ற வகையில் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என அனைத்து பகுதிகளிலும் அன்புடன் பணியாற்றுகிறோம். வடமாகாணம் அதிக காயத்தை சந்தித்துள்ளமையால் வடக்குக்கு அதிகமான அன்பை வழங்குகிறோம். அமைதியும் சகோதரத்துவமும் வட்டுவாகல் பாலத்தினூடாகவே கிடைக்கும் என நினைக்கிறேன். වැඩියෙන් ආදරය කරනවා උතුරට ගොඩක් තුවාල වෙලා තියෙන නිසා. ඒ නිසා මම හිතනවා සාමය සහෝදරත්වය එන්නේ වටුවාල් පාලම උඩින් කියලා. இந்த வட்டுவாகல் என்பது இன்று நேற்றல்ல, இதுக்கான ஒரு பெரிய சரித்திரமே எழுதப்பட்டிருக்கின்றது.
இதற்கு அப்பால் இருக்கின்ற முள்ளிவாய்க்காலை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது, வட்டுவாகல் பிரதேசத்தை பார்க்கின்ற பொழுது பெரிய கதைகள், நீண்ட கதைகள், சோக கதைகள். வடமாகாணம் இன்றைக்கு வறுமை கூடிய மாகாணமாக இருக்கின்றது இலங்கை. அப்படி இருக்கின்ற மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை செய்வதே எப்படி என்கின்ற விடயம் இன்றைக்கு மக்கள் மத்தியில் எழுகின்ற கேள்வி. எங்களுடைய ஜனாதிபதி முடிவெடுத்திருக்கின்றார், இங்கு இருக்கின்ற அனைத்து காணிகளும், இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்ற அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும். அதற்கு எங்களுக்கு ஒரு கால அவகாசத்தை தாருங்கள் என்று கேட்கிறேன்.